ஹாய். இது எங்கள் வீட்டு முருங்கை மரங்க. இப்போ தான் துளிர் வந்திருக்கு. இதை பறித்து தான் இன்றைக்கி நான் வந்து தண்ணி சாறு செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை தண்ணி சாறு. கழனி தண்ணி, அது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் செய்வோம் தண்ணி சாறுங்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து தினசரி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே தினசரி எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் குறையும். நம்ம நாட்டில் விளையக்கூடிய முருங்கைக்கீரை கேரட்டை விட பல ஆயிரம் மடங்கு கண்ணுக்கு நல்ல உள்ள சத்துக்கள் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. மதியானம் 12 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு வெயில் நல்லா பட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பறிங்களா, அதோட சுவை தனி தாங்க அது. ரத்த கொதிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. உருவி வச்சுட்டா உருவி நம்ம அலசி எடுத்துக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா நம்ம? அதுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை ஒரு பொடி அளவுக்கு நான் உருவி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 10 போல் உரித்து அதை இடிக்கல்லில் வச்சு நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதை ஒரு புடி இருந்தால் போதும் முருங்கைக்கீரை அந்த தண்ணி சாருக்கு. இல்லை உங்களுக்கு ஜனத்தொகை அதிகமாக இருந்தாங்கன்னா இன்னொரு புடி கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். தட்டி போடுங்க, ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, இதுதான். வேறு காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகா அந்த வெங்காயத்தோட கடுகோடு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வேறு எதுவுமே தேவையில்ல, அந்த 2 மிளகாவே போதும். 2 பத்த அளவுக்கு தேங்காய் திருகி எடுத்துக்கிட்டு இதை நம்ம அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு தேவைக்கு உங்கள் நிறையா கீரை போட்டிங்கன்னா இதுக்கு வந்து 1/2 ஸ்பூனு சீரகம் அரைச்சி நொர நொரன்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நொர நொரன்னு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது. இதோட மருத்துவ குணம் சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ இருக்குது இதில். தண்ணி பருப்பு இல்லாமல் புளி இல்லாமல் செய்யக்கூடியது இது. அந்த ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த அப்படியே அந்த சாரெல்லாம் முருங்கைக்கீரையில் உள்ள சாரெல்லாம் அப்படியே இறங்கிரும் அந்த தண்ணி சாறில். அப்படி ஒரு மணமாக இருக்கும் அந்த தண்ணி சாறு வந்து. சூடு சாதத்தில் மட்டும்தான் அதை போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கீரையை அப்படியே எடுத்து போட்டு வெறும் சூப்பு மாதிரி எடுத்து குடிக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் பெப்பர் போட்டு கூட அந்த கழனி தண்ணி இருக்கு இல்லைங்களா அரிசி, அதில் பெப்பர் போட்டு கூட நீங்கள் வந்து வேக வச்சு குடிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி வேணான்னா. நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கூட கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி, இந்த இதுவே போதும், மிளகாத்தூள்லாம் தேவையில்ல, இதுவே போதும், காரம் இருக்கும். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் சவந்ததுக்கப்புறம் நான் அந்த தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் பழக்கப்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பெருங்காயம் போட்டேன். நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியை நல்லா அப்படியே ஒரு நசுக்கி விட்ட மாதிரி, தக்காளியை கரைச்சி விட்ட மாதிரி போடுங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது. சும்மாவே சாப்பிட்லாம் இதை. டெய்லிக்கும் மரம் வீட்டுக்கு வீடு நீங்கள் எல்லாருமே மரம் இது பண்ணுங்கள். நான் அதில் உப்பு போட்டேன், மஞ்சள்தூள் போட்டேன். அப்படி இல்லைன்னா கூட தொட்டிலையாவது வைங்க நீங்கள். அந்த ஒரு பிடி முருங்கைக்கீரையும் போட்டு நான் அதிலேயே வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வச்சுக்கணும் நம்ம தண்ணி. அந்த கழனி அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி வேணாம், 2வது தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணி. மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாருங்கள், அரிசி களைஞ்ச தண்ணி தான் இது. இது 1/2 லிட்டருக்கு மேலே. இது கொஞ்சம் தேங்காய் ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது கீரைக்கு தேவையான தண்ணி வேகிறதுக்கு. வேகட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். கொதிச்சிருச்சு. ரொம்ப நல்லதுங்க அது. சூடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது. கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை இப்போ சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சட்டுன்னு. இது தேங்காய் அரைச்ச இதை வந்து
தேங்காய், சீரகம் அரைச்சதை வந்து நான் போடுறேன். கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாலூட்டும் தாய்மார்கள்லாம் இதை எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். இரும்பு சத்து நிறைந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இதை மாதிரி கொடுத்துட்டே வாங்கலாம். டெய்லி சாப்பிட்லாம், தப்பே இல்லை. இந்த இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கொடுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. குழந்தைக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் நிறையா இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான பால் இருக்கும். இதை வந்து 1 விட்டு 1 நாள் நீங்கள் கீரை சாப்பிட பயந்தா கூட அந்த தண்ணி சாறை மட்டுமாவது குடிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பழமையான இதுங்க இதெல்லாம் வந்து பருப்பு, புளி இல்லாமல் செய்கிறது பழமையான ரெசிபி இதெல்லாம். எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தான் இது. கிராமங்கள்லலாம் இன்னமும் செஞ்சு சாப்பிட்றாங்க. எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்றாங்க. டவுனில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்க முடியாமல் இருக்குது. 2வது மரம், செடி, கொடிகள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இந்த மாதிரியெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றாங்க. கிராமங்களில் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும். அந்த முருங்கைக்காய் தேவையில்லைன்னா கூட முருங்கைக்கீரையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தழை அப்படியே தழைச்சி வந்துகிட்டே இருக்கும். கிராமங்களில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த முருங்கை மரம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை தண்ணி சாறு அரிசி களைஞ்ச தண்ணியில் செய்கிறது இது. டேஸ்டானது, சிம்பிளானது, ஹெல்த்தியானது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.